வெற்றி களிப்பில் தேடி வந்திருக்கும் முருகனை நீ எக்காரணம் கொண்டும் தள்ளி விடாதே. என் தங்க பிள்ளைகள் எந்த நலனுக்காக என்னிடம் வேண்டிக் கொண்டார்களோ, முட்டி மோதியாவது இந்த வெற்றியை பெற்றே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ, அந்த வெற்றியின் தருணத்தை தருவதற்கான நல்ல நேரத்தை குறித்துவிட்டுத்தான் இப்பொழுது இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த ஐயனானவன் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது நீ யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். வெறுத்து விட்டவர் அப்படியே சென்று விடுவாரோ என்றுதானே உன் மனம் இங்கு மனம் கலங்கிக் கொண்டிருந்தது. உன் மனம் கலக்கப்பட்ட விஷயத்திற்கும் கவலைப்பட்ட தருணத்திற்கும் விடை கொடுக்க இந்த முருகனே வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. என் பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உனக்கு வெற்றிக்காகத்தான் காத்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசித்து உன் மன நிம்மதியினை கெடுத்து கொண்டு இருக்காதே. நீ இதுதான் வேண்டும் என்று சொல்லிவிட்ட போதிலும் நான் தராமல் இருந்து விடுவேனாம். இதோ உனக்கான உறவானவர், புதிய உறவானவர் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என்று தான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். நீ இந்த நிலையிலும் என் நிலை மாறாமல் என் பிள்ளைகள் வந்து கொண்டு இருக்கும் போது உனக்கான நல்லதொரு சூழ்நிலையை நான் உருவாக்காமல் இருப்பேனா? இதோ நன்றி மறந்தவர்களை எண்ணியெல்லாம் உன்மனம் கலங்கி கொண்டிருந்த காலங்கள் முடிந்துவிட்டது. நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் நான் விடை கொடுக்க வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. இந்த முருகனானவன் உன்னை வெறுத்து விட்டவரை மட்டுமல்ல, நீ யாரை நினைத்து இங்கு எங்கிக் கொண்டிருந்தாயோ அவருக்கான விஷயத்திலும் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காகத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நடக்கப் போகும் நிலையிலும் உனக்கு இதுதான் வேண்டும் என்று என்னிடம் அடம்பிடித்து கேட்ட பிறகு எப்படி தங்கமே நான் அதை தராமல் இருப்பேன்? இதோ இந்த சந்தோஷ மகிழ்வுக்கான நேரத்தையும் காலத்தையும் குறித்துவிட்டுத்தான் இனியும் என் பிள்ளைகளை ஒதுக்கி வைக்க கூடாது என்பதை அறிந்து உனக்கு நல்லதை செய்வதற்காக இந்த முருகனே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் மனதில் நல்லதொரு தீர்வை மட்டுமே செயல்படுத்தி கொண்டிரு. எந்த ஒன்றிற்காக நீ என்னை தேடி வந்தாய், எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நீ என்னிடத்தில் வந்தாய், இப்படியே செய்தால் அங்கு நான் என் வாழ்க்கை முடிந்துவிடுமோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் அல்லவா? யார் சொன்னது உன் வாழ்க்கை முடிந்தே விட்டது என்று? உன் வாழ்க்கை நிலையை தொடக்கமாக்க, புதியதொரு ஆரம்பமாக்க வந்திருக்கும் போது நான் உனக்கு நல்ல செயலை தானே செய்வேன் என் பிள்ளையே. அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கிறாய்? உன் மன நிம்மதியினை கெடுக்கும்படியான செயல்கள் இன்று ஒன்றுமே நடக்காது. எத்தனையோ தடவை நீ என்னிடம் அணுகி இருக்கும் போதெல்லாம் எல்லா பெரிய பெரிய விஷயங்களையும் உன் கண் முன்னே நீயே ஆச்சரியப்படும்படியான நல்ல செயல்களை எல்லாம் உனக்கு நான் செய்து வைத்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் இப்பொழுது நடக்கும் இந்த சின்ன விஷயத்திற்கு போய் ஏன் இப்படி மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? இதையும் கடந்து நீ உன் வெற்றி வாகை சூடப்போகும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய் என்றுதானே அர்த்தம். அதன் பிறகும் நீ சற்றும் உன் மனம் தளர்ந்து கொள்ளாமல் உனக்கான நேரத்தையும் காலத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீதிக்கும் நேர்மைக்கும் இடையில் நீ போராடி கொண்டிருக்கும் போராட்டத்தை நான் முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வந்து உன் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்று உன்னை வெறுத்துவிட்டு போன அந்த புதிய உறவை உன்னிடத்தில் நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது உனக்காக வாதாட யாருமே இல்லை என்று நீ நினைக்காதே. நீ முருகனை, இந்த 6 படையப்பனையே நம்பி வந்து இருக்கும் போது, நீயே கதி என்று முருகா வந்திருக்கும் போது நான் எப்படி தங்க பிள்ளையே உன்னை கைவிட்டு விடுவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய்? உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலைகளை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் உனக்கான செயலை செய்வதற்கு இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியும் மனம் தளரவே வேண்டாம். நீ கவலைப்பட்ட விஷயத்திற்கும் கண்கலங்கி நின்று கொண்ட தருணத்திற்கும் இந்த போராட்டத்தை எல்லாம் முடித்து வைத்து உன் மகிழ்வுக்கான நேரத்தையும் காலத்தையும் தொடங்கி வைத்து இதையும் இப்படியே நடந்தே ஆகுமோ, இதுவும் இப்படியே
தொடர்ந்தே ஆகுமோ என்பதை தாண்டி இந்த போராட்டத்தை எல்லாம் முடித்து வைத்து உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் உன் கையிலே ஒப்படைப்பதற்காக இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இது ஒரு நேர காலம் என்பதை நீ உணர்ந்து கொள். எப்படியாவது உனக்கு சந்தோஷ தருணத்தை தருவதற்காகத்தானே வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை நானே தர வந்து இருக்கும்போது நீ ஏன் அங்கு மற்றதை நினைத்து எல்லாம் மனம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? யாரோ ஒருவருக்காக உன் நிலையை தாண்டி செல்ல வேண்டியதிருக்கின்றது. யாரோ ஒருவருக்காக என் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டியதிருக்கின்றது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். உன் அத்தனை காரியத்திலும் இந்த முருகனே துணை கொண்டு இருக்கும்போது நீ யாருக்காகவும் இங்கு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் சந்தோஷத்தின் தருணத்தை நான் உனக்காகவே தர வந்து இருக்கும்போது இந்த நிலை இப்படியே நிரந்தரமாகி விடுமோ என்று எண்ணிக்கொள்ளாதே. இந்த நிலைகளையெல்லாம் நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டியிருக்கும் போது எதற்காக தங்க பிள்ளையே உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றான்? ஒவ்வொரு நிலையை கடந்து வரும்போது உனக்கு பாடத்தை மட்டுமல்ல, உன்னை சுற்றி யார் யார் உண்மையானவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை சொல்வதற்காகவும் தானே வந்து கொண்டு இருக்கின்றேன். அப்பனே முருகா என்று என்னை கண்டு கொள்ளும் என் பிள்ளையே, நான் வேலோடு உனக்கு துணையாக வந்திருக்கும் போது உன்னை சுற்றி நடக்கும் சூட்சமத்திற்கும் வஞ்சனைக்கும் இடம் கொடுக்காமல் உன்னை வெறுத்து போன உறவே உன்னையே தேடி வரச் செய்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நீ சந்தோஷ காலகட்டத்தில் அடியெடுத்து வந்து கொண்டு இருக்கும்போது நீ யாருக்காகவும் இங்கு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ கவலைப்பட்ட காலத்திற்கெல்லாம் இப்பொழுது நான் விடையாக வந்திருக்கும் போது நினைக்கின்ற விஷயத்தை நினைக்கின்ற மாதிரியைத்தான் நான் படிக்கச் செய்ய போகிறேன். அதனால்தான் நான் சதா நேரமும் நேர்மறை எண்ணத்தை மட்டுமே உன் மனதில் பதியவை என்று சொல்கிறேன். நேர்மறை எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு இந்த முருகன் நான் உனக்கு துணை கொண்டு இருக்கும்போது நீ எண்ணத்தை செயல்படுத்துவதிலிருந்து எக்காரணம் கொண்டும் விலகிவிடாதே. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் எது நடந்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்குமோ அதை நடப்பதற்கான நேரத்தையும் காலத்தையும் குறித்துவிட்ட பிறகும் எதற்காக என் பிள்ளையே உன் மனம் இங்கு தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய்? இதுதான் வேண்டும் என்று என்னிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகும், இதுதான் வேண்டும் என்று என்னிடத்தில் சரணடைந்து விட்ட பிறகும் என்ன நடந்தாலும் நீயே துணை முருகா என்று மட்டும் இந்த அப்பனை கையெடுத்துக்கொள். மீதியே இந்த அப்பன் முருகன் நான் பார்த்து கொள்வேன். உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இப்படித்தான் கடந்து வர வேண்டும் என்று என் கரத்தை பற்றியல்லவா நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ சற்றும் தாமதித்து கொண்டிருக்கின்றாய்? தாமதமெல்லாம் தரமான ஒன்றாக இப்பொழுது உன் கையில் கிடைக்கப் போகும் நேரத்தை இங்கு எட்டிவிட்டது. இனியும் உன்மனம் வருந்திக் கொண்டும் கலங்கிக் கொண்டும் இருக்காது. எங்கெங்கேயோ போய்கொண்டு இருக்கின்றேனே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். எக்காலத்திலும் உனக்கான நேரத்தையும் காலத்தையும் தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் முக்காலத்திலும் உனக்கு துணையாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீ என்னை முறையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய காலமும் நேரமும் வந்துவிட்ட போதிலும் இந்த ஐயன் நான் உனக்காக துணை கொண்டு வர மாட்டேனா? என் யுகத்தில் உனக்கு வேண்டியதை நிரந்தரமாக்குவதற்கும் உன் மகிழ்ச்சி சந்தோஷத்தை நிரந்தரமாக்குவதற்கும் நிலையானதாக்குவதற்கும் தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். இனி நீ சற்றும் தாமதிக்க வேண்டிய அவசியமில்லை. உன் மனதிற்குள் இருப்பதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு எதற்காக பிள்ளையே உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? கலங்காதே. உன் மனம் வருத்தப்பட்ட விஷயத்திற்கெல்லாம் இப்பொழுது விடை கொடுக்கும் தருணமும் நேரமும் காலமும் வந்து விட்டது. எதை நோக்கி உன் பயணம் வந்து கொண்டிருந்ததோ அந்த பயணத்தில் வெற்றி பெறும் நேரத்தையும் நெருங்கிவிட்டாய். இனி நீ நினைக்கின்ற விஷயத்தை நினைக்கின்ற மாதிரி இந்த முருகன் ஐயனே பழிக்கச் செய்ய வந்திருக்கும் போது இதுதான் வேண்டும் என்று என்னிடம் அடம்பிடித்த காலங்களை தாண்டி உனக்கு தேவை என்பதை புரிந்து கொண்டு நீ கேட்பதற்கு உள்ளதாகவே உன் உறவை உன்வசமாக்க வந்திருக்கும் போது இந்த முருகனை தள்ளி விடாதே.
அதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கின்றேன். அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன். என் கரத்தை பற்றி இருக்கும் என் பிள்ளையே, 12 கையும் உன்னை தேடி வந்து விட்டது. நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததை நான் உனக்காக தரத்தான் போகிறேன். வெற்றி வாகை சூடத்தான் போகிறாய். நிச்சயம் வெற்றிதான். யாம் இருக்க பயமேன்.